நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. பொதுவாக லஞ்சுக்கு ஹெவியாக பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா ஒரு பீடா சாப்பிட்டா தான் திருப்தியாகவே இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட் பீடா ஃப்ளேவரில் வெத்தலைகள் வச்சு டைஜஷனுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்ககிட்ட வெத்தலைகள் பெருசாக இருந்தால் ஒரு 10 வெத்தலைகள், பெருசும் சிறுசுமாக இருந்தால் ஒரு 12 வெத்தலைகள் எடுத்துட்டு அதோட காம்பை பூரா கிள்ளி எடுத்துக்கலாம். காம்புகள் பூரா கிள்ளி எடுத்தாச்சு. இனி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் இந்த வெத்தலைகளை பூராமே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதில் 1 கப் சுகர் உள்ளே சேர்த்துக்கலாம். ஜீனி உள்ளே சேர்த்து அரைச்சா தான் நல்லா அரைப்படும். வெத்தலைகள்லாம் வெறும் வெத்தலை அரைப்படாதனால ஜீனியோடு சேர்த்து பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு அடி கனமான இல்லாட்டினா நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 2 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியோட 1 கப் சுகரையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெத்தலை மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் தனியாக இங்கே ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இதை நல்லாவே கரைச்சாச்சு. இந்த சைட் பாருங்கள் வெத்தலையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சேஞ்ச் ஆன ஸ்டேஜில் நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸோட 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு லெமன் ஜூஸையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கண்டினியூஸாக கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணாட்டினா அங்கங்கே கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே லேசாக கெட்டிகள் விழுக ஆரம்பிச்சிரும். அல்வா பக்குவத்துக்கு மாறுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா குறுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் உள்ளே சேர்த்துக்கலாம். மொத்தமே 3 ஸ்பூன் நெய் உள்ளே சேர்க்கணும். நம்ம ஒரு ஸ்பூனாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்வாவோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான முந்திரி பருப்பை 1-2 உடைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பாதாம் பருப்பையும் 1-2 உடைச்சி உள்ளே சேர்த்து 1 ஸ்பூன் நெய்யும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்படியே ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும் போதேவும் நம்ம பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம கரண்டிகள் பின்னாடியே வழுகி நம்ம அல்வா கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடி. அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரம், அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. நீங்க பிளேட் கூட எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சமா நெய் கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் நல்லா கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா சூடோடு இருக்கும் போதே அந்த அல்வாவை டக்குன்னு இந்த பாத்திரத்துக்கு மாத்திரலாம். பாருங்க, இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே நெய்யை நல்லா கிரீஸ் பண்ண அதே சிலிக்கான் ப்ரஷ் வச்சுட்டு இதை மேலாக இப்படி தடவி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கூட ஒட்டாமல் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா பார்த்துடலாம். பாருங்கள், இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அப்படியே பெரட்டிட்டு எடுத்தாலே நல்ல பீசஸாகவே அப்படியே விழுகும். இது உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடித்தமான என்ன ஷேப் வேணாலும் இதை கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வெத்தலை அல்வா கிட்டத்தட்ட பீடாவோட டேஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்டாக தான் இருக்கும். ஹெவியான ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஈரமில்லாத ஒரு கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு பிரியாணி நீங்கள் மத்தியானம் குக் பண்ணுறீங்கன்னா இதை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா அவங்க உண்மையிலே அசந்து போயிடுவாங்க. ஒரு அழகுக்காக பாதாமோ செரியோ வச்சு கூட இதை சர்வ் பண்ணலாம். நட்ஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில். And thanks for watching.